மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. நல்லெண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், 2 கொத்து கறிவேப்பிலை, 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட பூண்டு சேர்த்துட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் மீன் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள்லேயே நான் மிளகு ஜீரகமும் சேர்த்துருக்கேன். இது ஆனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம் சேர்த்து வெங்காயமும் பூண்டும் தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க சாந்தியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் மீன் தலையை முதல் சேர்த்துக்கோங்க. அது ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பீஸெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மீன் வெந்ததுக்கப்புறம் முதல் தேங்காய் பால் இதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. லைட்டாக கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது மேலே கருவேப்பிலை தூவினீங்களா மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும்.